இப்போ கடன் அப்படின்னா நீங்கள் 6ஆம் பாவம் எடுத்துட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எடுத்துக்கலாம். பொருளாதாரம் 2ஆம் பாவம் எடுத்துக்கலாம். திருமணம்னா 7ஆம் பாவம் எடுத்துக்கலாம். எனக்கு மனசு ரொம்ப என்னுடைய குழந்தைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது. அவங்கள பத்தி நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கவலைப்படுங்க. 5ஆம் பாவத்த எடுத்துடலாம். இப்படி நீங்க ஒவ்வொரு பாவ ரீதியாக கணக்கு பண்ணிக்கலாம். எனக்கு தூக்கமே வரலையா, ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னென்னமோ பண்றேன்னா 12ஆம் பாவத்த பரிகாரமா எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு தேவையான விஷயம் அனைத்துமே உங்களுக்கு ஜாதகத்துல பரிகாரம் இருக்கு. அப்போ இந்த தீப வழிபாடு, நீராஞ்சனா தீப வழிபாடை நீங்க இந்த மெத்தட்ல பயன்படுத்தும்போது, உங்களுக்கு வெற்றிக்கான சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது முழுக்க முழுக்க அனுபவ உண்மை. செஞ்சு பாருங்க. இல்ல எனக்கு ஜாதகமே இல்ல, எதுவுமே இல்லையா, ஆனாலும் இந்த தெய்வம் ஏத்துனா நல்லது நடக்குமான்னா, கண்டிப்பாக நடக்கும். அப்ப நீங்க இத யாருக்கு ஏத்துனா பெட்டரா இருக்கும்? முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஜாதகமே இல்ல அப்படின்னும்போது, முதல்ல இந்த தீபத்தை குலதெய்வத்துக்கு ஏற்ற வேண்டும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ, அதுக்கு இந்த நீராஜன தீபத்த பயன்படுத்துங்க. நீங்க கோயில்ல செஞ்சாலும் பரவால்ல, வீட்ல செஞ்சாலும் பரவால்ல. இதுக்கு வேற எந்த பெரிய கட்டுப்பாடோ, பெரிய நியதியோ கிடையாது. மனசு சுத்தமா இருக்கணும். உடலும் மனசும் சுத்தமா இருந்து, முதல்ல உங்க குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.